விநாயக பெருமானின் பாதம் பணிந்து, திருச்செந்தூர் முருகர் பாதம் பணிந்து, வதனம் டிவி நேயர்களே, இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகாம் மாஸ்ட்ரோ. வணக்கம். இன்றைக்கு நட்சத்திர பிறந்த நாள் மற்றும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆங்கிலம் 28/3/2024, தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 15ஆம் திருநாள் வியாழக்கிழமை. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு 6:39 வரை, அதன் பிறகு விசாகம். திதி திருதியை திதி இரவு 6:58 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ள மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 6 மணி வரை, இரவு 6 மணி முதல் 7:30 வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மீன லக்னம், லக்னத்தில் ராகு சூரியன், மேசத்தில் புதன் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய் சனி சுக்கிரன். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம். மேச ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க. இன்றைய தினத்துல தடாலடியாக தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது இருந்தா கேட்டு பாருங்க, இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. புது முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும், தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். வெளி வட்டாரத்திலும் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பேர் உண்டு, குடும்பத்திலையும் நிம்மதி உண்டு. இன்றைக்கு பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுவீங்க, அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னு அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. உத்தியோகத்துல சில நாட்களா இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி ஆபீஸ்ல இன்றைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்கள் மற்றும் வேலையாட்கள் கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற நுணுக்கத்தையும் இன்றைய தினம் நீங்க கத்துக்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க. பணவரவு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும். உங்களுடைய பேச்சால இன்றைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும். எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப நாளா போகணும்னு நினைத்த கோவிலுக்கு போக வாய்ப்பு அமையும். பழைய நண்பர்களும் தந்தை வழி உறவினர்களும் இன்றைய தினத்துல உங்க கூட பேசுவாங்க. அவங்கனால சில வகையான ஆதாயங்கள் கிடைக்கும். வெளிநாடு போவதற்கு விசா எல்லாமே கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்துல வேலையும் கிடைக்கும். உங்க ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. இருந்தாலும் அப்பாவுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் உண்டு. உத்தியோகம் இன்றைக்கு எப்படி ஆபீஸ் இருக்கணும் நீங்க நினைச்சு போனீங்களோ அதே மாதிரி இன்றைய தினம் ஆபீஸ்ல நீங்க இருப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க. அரசு சம்பந்தமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை போய் பார்க்கலாம். அது எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும். தந்தை வழியா சில உதவிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தந்தையுடைய ஆரோக்கியமும் இன்றைக்கு நல்லா இருக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த தொகையும் கையில கிடைக்கும். தொழில் சம்பந்தமாகவோ அல்லது வீடு கட்டுவது சம்பந்தமாகவோ அரசு அதிகாரிகளை போய் பார்க்கறதா இருந்தா இன்றைக்கு போய் பாருங்க, அது எல்லாமே கூடி வரும். உத்தியோக வகையில நல்ல பேரு உண்டு. குடும்பத்திலையும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. இன்றைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிம்மதி உண்டு. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். புதுசா வாங்கின எந்த பொருளா இருந்தாலும் சின்ன சின்னதா செலவுகள் வருதேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அது எல்லாமே அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் தாங்க. புதுசா வாங்கி உபயோகப்படுத்துறதை விட பழசான பொருட்களை வாங்கினீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும். உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. அதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. உணவு துணி வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதே போல கட்டுமான பொருட்கள் மருந்து வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்றைக்கு அதிக லாபம் கிடைக்கும். வீட்டில் எப்ப பார்த்தாலும் சண்டை அப்படின்னு கவலையா இருக்கீங்களா? அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரிச்சு கொண்டு போறதாங்க நல்லது. இன்றைக்கு உடம்பு கொஞ்சம் உஷ்ணமா
அழுத்தமாகவும் சோர்வு கலப்புமாகவும் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையா உள்ளதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. ரொம்ப நாளா தள்ளி போன விஷயங்கள் இன்றைக்கு நல்ல விதத்துல முடியும். பழைய நண்பரை பார்க்க ஆசைப்பட்டீங்க, அவரையும் இன்றைக்கு சந்தித்து பேசுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். குடும்பத்திலையும் இன்றைக்கு சந்தோஷமான சூழ்நிலைகளை நீங்க எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும். உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் சிக்கல்கள் அது எல்லாமே இன்றைக்கு விலகும். வியாபாரம் இன்றைக்கு நல்லா இருக்குங்க. உங்களை விட்டுட்டு போன பழைய வாடிக்கையாளர்களும் உங்களை தேடி வருவாங்க. வியாபாரம் தொடங்குவதற்கு பேங்க் லோன் அப்ளை பண்றதா இருந்தா இன்றைய தினம் நீங்க அப்ளை பண்ணலாம், கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. புது வேலை கிடைக்கும். புது வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெளி மாநிலம் வெளிநாடு தொடர்புடைய நிறுவனங்களிலும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பணவரவும் இன்றைக்கு பரவாயில்லைங்க. இருக்கிற சின்ன வீட்டை கொடுத்துட்டு பெரிய வீடு வாங்கலாமா, இருக்கிற சின்ன வீட்டை கொடுத்துட்டு புது வீடு வாங்கலாமா, பணம் எவ்வளவு வரும், பட்ஜெட் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறது எல்லாம் இன்றைக்கு வீட்டில் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுப்பீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். ஆபீஸ்லயும் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உங்க ராசிக்குள்ள கேது இருப்பதனால எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்க உடல்ல அசதி சோர்வு வந்து அந்த போகக்கூடிய வேலையை தள்ளி போடுற மாதிரி இருக்கும். வரும் நாட்கள்ல அதுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றம் வரும். உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நிம்மதி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்க ராசிக்கு குரு பகவான் ஆதரவா இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பணவரவும் உண்டு, செல்வாக்கும் உண்டு. இருந்தாலும் உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் பயணம் செய்யறதுனால இன்றைக்கு நீங்க நிதானமா இருக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு 6:39 வரை சந்திரன் பயணம் செய்யறாரு. அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கோபத்தை தவிர்த்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நேற்று கொஞ்சம் சிரமப்பட்டீங்க, இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இரவு 6:39 பிறகு உங்க நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் செய்யறாரு. அப்படி இருக்கிறதுனால இரவு நேர வெளியூர் பயணங்களை தவிர்க்க பாருங்க. செல்ஃப் டிரைவிங் பண்றவங்க பார்த்து கொஞ்சம் நிதானமா இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வியாபாரத்துல கொஞ்சம் தேக்க நிலையும் உத்தியோகத்துல வேலை சுமையும் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் வீண் விவாதங்கள் வேண்டாம். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க. வீடு மனை வாங்கிறது அல்லது விற்கிறது அது சம்பந்தமான முயற்சிகள் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யூன்யம் அதிகரிக்கும். உங்க ராசிக்கு சனி பகவான் 4ஆம் வீட்டுல வலுவா இருக்கிறதுனால 4 விதத்திலையுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். சுக்கிரனும் கூட இருக்கிறதுனால சூட்சமமான உங்க அறிவால எதையுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிரியும் நண்பன் ஆகலாம், நண்பனும் எதிரி ஆகலாம், உறவுக்காரங்களும் வேற மாதிரி ஆகலாம் என்ற உண்மையும் இன்றைக்கு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சில விதவிதமான அனுபவங்கள் எல்லாம் சமீப காலமா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குதுங்க. யார் நடிக்கிறா, யார் உண்மையா பழகிறா என்பதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உத்தியோகத்துல இன்றைக்கு ஆபீஸ்ல உங்களுக்கு மரியாதை கூடும், எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்தி வர ஜாதகம் கிடைக்க இன்றைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர பேசிட்டு இருக்கீங்க. ஒரு முறை போயிட்டு வாங்க, நல்லது எல்லாமே நடக்கும். வியாபாரம் இன்றைக்கு லாபகரமா இருக்குதுங்க. உங்க பிசினஸ்
பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட ஏதாவது பேசி முடிவெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்றைய தினம் நீங்க பேசலாம். இப்ப எல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளின் அறிமுகமும் இன்றைய தினம் கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைய தினம் நல்லது நடக்கும். உத்தியோக வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அது எல்லாமே இன்றைக்கு சரியாகும். உங்க ராசிக்கு சனி பகவான் எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும். பணவரவுகள் உண்டு. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்கும். சவால்களிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. கோர்ட்டு கேஸ் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும். போட்டிகளிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆபீஸ்ல உங்க கைதாங்க ஓங்கி நிற்கும். இன்றைக்கு சில புது விஷயங்களையும் நீங்க கத்துக்குவீங்க. ஆபீஸ்ல வெளி வட்டாரத்திலையும் சமூக அந்தஸ்தில் உள்ள சில பெரிய மனிதர்களை நீங்க சந்திப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்கும். அதிக லாபம் எல்லாமே கிடைக்கும். குடும்பத்திலையும் உங்களுக்கு மன நிறைவு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஆரோக்கியமான விவாதம் இன்றைக்கு இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உங்களுக்கு நினைத்த காரியம் கைகூட ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும். நேற்று முடியாத சில விஷயங்கள் இன்றைக்கு முடியும். தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்ச நண்பரை இன்றைக்கு எதார்த்தியா சந்திச்சு சந்தோஷமா பேசிட்டு இருப்பீங்க. புது பொறுப்புகள் பதவிகள் அது எல்லாமே உங்களை தேடி வர வாய்ப்புள்ளது. உத்தியோகத்திலும் உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உங்களுக்கு தள்ளி போன சில வாய்ப்புகள் எல்லாமே திரும்ப வரும். இழந்த சலுகைகள் எல்லாமே இன்றைக்கு பெறுவீங்க. உங்களுக்கு பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். வியாபாரம் இன்றைக்கு நல்லபடியா இருக்கும். அதிக லாபமும் கிடைக்கும். ஏழரட்சணி இருக்கிறதுனால உங்க மனசுல சில வெறுப்பெல்லாம் எட்டி பார்க்கும். அதையெல்லாம் தூக்கி தூர போடுங்க. உங்க ராசிக்குள்ளேயே சுக்கிரன் இருப்பதால் சவால்களை எல்லாம் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு கலப்பு இருக்கும். ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 6:39 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும். சந்திராஷ்டமம் இருப்பதால் நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா அது அடுத்தவங்க பார்வைக்கு தப்பு தப்பா தெரியுது. அதனால யாராவது ஏதாவது பேசினா கூட நீங்க இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையா கடந்து போங்க. வண்டி வாகனத்தை இன்றைக்கு பார்த்து பயன்படுத்துங்க. டூ வீலர்ல போனா ஹெல்மெட் போட மறக்காதீங்க. கார்ல போனா சீட் பெல்ட் போட மறக்காதீங்க. இன்றைக்கு குடும்பத்தையும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும். ஆனா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வியாபாரத்திலையும் உத்தியோகத்திலையும் இன்றைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 6:39 பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களையும் விரிவாக பார்த்தீங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.